இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகாலேஷன் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கான்செப்ட் என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்தோம். அது கூடவே நெகட்டிவ் சென்டென்சஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பேசும்போது ஒருத்தவங்க பாசிட்டிவாவும் பேசுவோம், நெகட்டிவாவும் பேசுவோம். இல்ல சொல்ற விஷயங்களுமே முடிக்கல, செய்யல, இல்ல முடிச்சுட்டாங்க, அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி 2மே கலந்து தான் இருக்கும். ஏன்னா ஒரே கணம் மட்டும் தான் இருக்கும்ன்றத சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு 2யுமே சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல கேள்விகளாவும் இருக்கு. அது இன்ட்ராகேட்டிவ் பார்ட்ல நமக்கு வரும். அதையுமே நம்ம ஃபாலோயிங்ல பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவா எத பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாசிட்டிவா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும் நம்ம இத ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த வாக்கியங்கள வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம பேசுறதுக்கு யார் வேணும்? ஆக்ஷன் வார்த்தைகள், வெர்ப் அப்படிங்கிறது வேணும். இல்லையா? ஸோ அப்ப அந்த வெர்பையுமே பிரசன்ட்ல எப்படி பேசலாம், இல்ல பாஸ்ட்ல எப்படி பேசலாம், இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இந்த 3த்துல எப்படி பிரிச்சு பிரிச்சு பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? V1, V2, V3. ஸோ அப்படி பிரிக்கும்போது தான் நமக்கு இதோட அர்த்தம், அதாவது பிரசன்ட்டா சொல்றோம்னா அதோட தமிழாக்கம் என்னவா இருக்கும்? பாஸ்ட்ல சொல்றோம்னா அதோட தமிழாக்கம். தமிழாக்கம் புரிஞ்சாவே இத இந்த சென்டென்ஸ்ல இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி கிளாஸ்ல ஒரு புது புது ஆக்ஷன் வெர்ப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் வெர்ப் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அத வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலான்றத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஸோ அதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கிறது நெகட்டிவ் இல்லையா? ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி வரும்போது நமக்கு எந்த நெகட்டிவா இருந்தாலும், பாசிட்டிவா இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லியிருந்தோம்? வெர்ப் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்ப V1, V2, V3 அப்படிங்கிறது தான். ஸோ V1, V2, V3 அப்படின்னு இருக்கும்போது வெர்ப் ஃபார்ம் எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கான வெர்ப் ஃபார்ம் இன்னைக்கு என்ன அப்படின்னா க்ரோ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். இப்ப இந்த க்ரோங்கிறத பிரசன்ட்ல சொல்றோம். ஸோ க்ரோனா என்னது? வளர்ச்சி இல்லையா? ஸோ வளருது. ஒரு செடியை சொல்லலாம், வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு குழந்தைய பார்த்துக்கோ, நீ நல்லா வளர்ந்துட்டியே அப்படிங்கிறது. இல்ல இன்னும் வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது. ஸோ எல்லா இடத்துலயும் க்ரோ அப்படிங்கும்போது இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் பாசிட்டிவ். அதாவது வளர்ச்சி அடுத்தடுத்து போகிறது இல்லையா? ஸோ உங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கு. நாங்க வந்து உங்களோட நல்ல ஒரு பூம் ஸ்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ க்ரோங்கும் போது வளர்ச்சி, வளர எப்படி வேணா சொல்லலாம். அடுத்த செகண்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட். பாஸ்ட் வந்து கிரீவ். ஸோ கிரீவ் அப்படின்ற சொல்லணும். க்ரோ அது வந்து பாஸ்ட்ல சொல்லும்போது கிரீவ் அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சொல்லும்போது க்ரோன். பிபி. ஸோ இது 2த்துக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்ந்தது. ஸோ அப்போ ஏதோ ஒன்று க்ரோ, த பிளான்ட் க்ரோ வெல் அப்படிங்கிறது ப்ரெசன்ட்ல. இதே வந்து த பிளான்ட் க்ரீவ் வெல் அப்படிங்கிறது பாஸ்ட்ல. இதையே பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லும் போது த பிளான்ட் ஹேட் க்ரோன் வெல் அப்படிங்கிறது. அப்போ அந்த செடி என்ன ஆயிடுச்சு, நமக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான். இதை வந்து நான் ஒரு செடியில சொல்றேன், ஒரு ஆப்ஜெக்டா. அப்போ நான் இட்டுங்கிறத வச்சு கூட சொல்லலாம். இது நீங்க சப்ஜெக்ட்ல வேற எப்படி வேணா ரோல்ல கொண்டு வரலாம். இப்போ இந்த க்ரோ வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அ சப்ஜெக்ட். நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஐ, வி, யூ இருக்காங்க. தென் ஹி, ஷி, தே. ஸோ சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. ஆஸ் பர் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யார் என்ன கொடுக்குறாங்க? ஏவிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ ஏவிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது? ஆக்ஸிலரி வேர்ப் இல்லையா? ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் என்னது? ஹேட் அப்படிங்கிறது நமக்கு வரும். த ரூல் ஆஃப். அது கூட எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கறது நெகட்டிவ். ஸோ அதுல நாட் அப்படிங்கிறது. அண்ட் தென் பார்த்தோம்னா த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன வரணும்? ஆஃப்டர் தட் V3. ஸோ V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ நமக்கு வந்து ஒரு ரூல் என்ன ஆயிடுச்சு? பர்ஃபெக்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் அண்ட் நெகட்டிவ் அண்ட் V3 அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன எடுக்கலாம்? ஸோ நேம் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸையும் சொல்லலாம். அப்போ நான் இங்க நேம் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போது he had not grown well அப்படிங்கிறது இல்லையா? ஸோ இப்போ இது வந்து சப்ஜெக்ட், இது நம்மளுடைய ரூல் ஹேட் நாட், பிபி வந்து grown. அப்ப வெல்னு கொடுத்துருக்கேன். வெல்னா என்ன? நன்றாக அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லையா?
அப்ப he had not grown well அப்படின்னா அவன் என்ன அர்த்தம்? அவன் நன்றாக அவன் கரெக்டான இதுக்கு வளரல அப்படிங்கிறது அர்த்தம். இதே வந்து he had அதாவது it is not grown well, அதாவது இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் சொல்லலாம், இல்லைன்னா திஸ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இந்த பிளான்ட் இல்லைன்னா இந்த பாக்ஸ் இல்லை சம்திங் ஆப்ஜெக்ட் டு பி மென்ஷன், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட இங்க நீங்க மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு செடி எடுக்கிறேன், நம்ம வந்து இந்த பிளான்ட் இல்ல திஸ் ட்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ட்ரீங்கிறது கூட இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரோன், இந்த வளர்ச்சி அப்படிங்கிற சம்பந்தப்பட்டது தான் நம்ம இங்க சொல்லணும். அப்ப திஸ் பிளான்ட் hadn't grown well, ஸோ அப்படின்னு சொல்லலாம். இந்த செடி வந்து என்ன ஆகல, சரியா வந்து வளரல அப்படிங்கிறது. ஸோ இன்னமும் நம்ம சொல்லணும், நேம்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஜான் அண்ட் மேத்யூ hadn't. ஸோ இங்க நான் எத்தனை சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன்? 2 பேர் யூஸ் பண்ணிருக்கேன். சப்ஜெக்ட் ஒன்று தான், பட் 2 பேர் ஒன்னா பயன்படுத்துறேன். ஜான் அண்ட் மேத்யூ hadn't grown, என்ன எழுதுறேன்னா டுகெதர். ஸோ டுகெதர் அப்படிங்கும் போது என்னது, ஒன்றா சேர்ந்து அப்படிங்கிறது இல்லையா, டுகெதர். ஸோ அப்போ ஜான் அண்ட் மேத்யூ hadn't grown together அப்படின்னா ஜானும் மேத்யூவும் என்ன ஆகல, ஒன்னா வளரல அப்படிங்கிறது. இதை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம், இன் த வில்லேஜ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ ஜானும் மேத்யூவும் கிராமத்துல ஒன்னா வளரல அப்படின்னு சொல்லலாம், இல்ல இன் ஹிஸ் கிராண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜானும் மேத்யூவும் அவங்களுடைய தாத்தா வீட்டுல ஒன்னா வளரல. அப்ப எப்படி சொல்றது, ஒன்னா அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணா, டுகெதர் அப்படிங்கிறது தான், ஒன்றாக அப்படிங்கிறது டுகெதர். டுகெதர்ங்கிறது ஒன்றாக அப்படிங்கிறது. க்ரோனுங்கிறது நமக்கு வளர்ந்தது, இங்க ஹேட் நாட் வரும்போது வளரவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்ப நமக்கு இந்த க்ரோ, கிரீவ், க்ரோன் அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், எப்படி வந்து ஒரு சென்டென்சஸை பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணலாம், எழுதலாம் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த க்ரோ, கிரீவ், க்ரோனை வந்து ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம அதை பேசியும் பழகுங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியா வரும் உங்களுக்கு இங்கிலீஷ். அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.